தலைவா, நீ வருவன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனா நீ வந்துட்ட. வந்து எனக்கு என்ன நல்லது செய்ய போற? என்ன இப்போ ஒரு குரல் கேட்டங்களே, ஒரு தொண்டன் ஒரு அரசியல்வாதி ஆட்சியை பிடிச்சு அந்த அரசியல்வாதி என்ன செய்ய போறாருன்னு கேட்டாங்கன்னு நினைச்சங்களா? கேட்டது தொண்டை இல்ல, இந்த குண்டன். ஆளே மாறிட்டடா, ஆளே மாறிட்ட. எங்கிட்ட கோச்சிக்கிட்டு போனே, அப்ப நீ உருப்படாம போவேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்டியே. தொப்பி, கண்ணாடி, கோட்டை, வாழ்க்கைய கோட்டை விடுவேன்னு நினைச்சேன். ஆனா சூப்பர் கோட்டோட நிக்கிற. டேய், நீ நல்லா வந்துட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன்னை பார்க்க நான் வந்தேன்டா. உன்னை பார்க்க வந்தேன். இதுல உனக்கு சந்தோஷமா? சந்தோஷம் தான் பெரியப்பா. ஆனா என்ன குண்டன்னு சொல்லிட்டீங்களே. நான் குண்டனா இருக்கலாம், ஆனா இப்போ யாருமே எதிர்பார்க்காம வந்தார் இல்லையா, அவருக்கு தொண்டனா இருக்க விரும்புறேன். ஏன் தெரியுமா? நம்ம இந்து கோயிலில் ரொம்ப நாளா அந்த சொத்துல ஏழைங்கள்லாம் வசித்து வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பட்டா போட்டு நீங்களே உங்கள் இடத்துல இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டுமா, மற்றவங்களாம் கேட்குறாங்க வக்ஃபோர்ட், அதாவது நம்ம முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா, ஏழை இஸ்லாமியர்கள், அவர்களுக்கும் அந்த வக்ஃபோர்ட் சொத்துல இலவச பட்டா போட்டு கொடுத்தா நல்லா இருக்குமே. ஏன் சிஎஸ்ஐ தேவாலயம் நம்ம ஏழை கிறிஸ்துவர்களுக்கும் போட்டு கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. நிச்சயமா அதை செய்வாருன்னு நினைக்கிறேன். மாற்றம் ஒன்று தானே இவ்வுலகில் மாறாதது. மாற்றம் நல்ல மாற்றமா இருந்தா அதை வரவேற்கணும் இல்லையா? இந்த குண்டை சொல்றதை கேத்துங்க. எதிர்பார்க்கவே இல்லடா. ஆடுதான் அழகா மாறிட்டேன்னு பார்த்தேன். அறிவும் நல்ல வளர்ந்துருக்கு. ஆனா படிப்பே வராதனால தானடா உன்னை குச்சி மாதிரி இருந்த உன்னை குச்சியால இல்லடா பெரும்பால அடிச்ச. தலையில கூட கொட்டுன்னு கொட்டினீங்களா? ஆனா அப்படியும் உனக்கு படிப்பு வரல. அதாலதான் ஒரு நாள் இரும்பு கம்பியால அடிச்சிட்டு என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? டேய், உங்க அப்பா, அதான்டா என் தம்பி, சின்ன வயசுல ஆத்தங்கரையில அவனும் என் தம்பியோட ஒய்ஃபும் சேர்ந்து குளிச்சப்ப ஆத்தோட அடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப உனக்கு 5 வயசுடா. ட்ரவுசர் போட்டுட்டு இருப்ப. அப்ப உன்னை வளர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு வந்தது. உன்னை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக படாத பாடுபட்டேன். ஆனா உனக்கு படிப்பே ஏறல. அதான் கோபம் வந்து கம்பியால அடிச்சு உனக்கு எவ்வளவு நாள் எப்ப படிப்பு வருதோ அதுவரை நான் அடிப்பேன்னு சொன்னேன். படுவாவி, நீ அந்த அடிக்கு பயந்துட்டு ஓடினவன் எப்படா இவ்வளோ சூப்பரா வந்த? அதான் ஆச்சரியமா இருக்கு. படிக்காத மேதையா இருக்க. அந்த கதையை நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேன் பெரியப்பா. சொல்லு. போடனே சரி, படிப்பு தான் வரல, நேர்மையா உழைப்போம். பெருந்தலைவர் காமராஜர் சொல்லுவாரு, உழைப்பே உயர்வுன்னு சொல்லுவாரு. அப்போ கண்டிப்பா உழைக்கணும்னு சொல்லி ஓடும்போது ஒரு முதலாளி எனக்கு வேலை கொடுத்தாரு. அந்த ஃபேக்டரியில கடுமையா உழைச்சேன். இன்னைக்கு ஃபோர்மேனா வந்தேன். எனக்கு அதுல ஷேர் ஹோல்டராகவே கொடுத்து இன்னைக்கு பெரிய ஷேர் ஹோல்டரா இருக்கேன். இதை தெரிஞ்சுக்கிட்டு தான்டா நான் வந்தேன். எதுக்காக வந்தேன் தெரியுமா? நீ ஷேர் ஹோல்டர் ஆயிட்டு பணக்காரன் ஆயிட்ட. ஆனா என்னுடைய சொத்துலையும் உனக்கு கொஞ்சம் பங்கு கொடுக்கணும்னு வந்தேன். கொஞ்சம் பங்கு கொடுப்பேன், மீதிய நெஞ்சம் நிறைய பேருக்கு நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிருக்கேன்டா. அதுக்கு நீ ஒத்துப்பியா? சரிப்பா, எனக்கு சொத்து வேணாம் சரிப்பா. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. பொண்ணை செய்யற மருந்து கூட நீ கத்து வச்சிருக்க. இவ்வளவு தூரம் உனக்கு அறிவு நான் நினைச்சே பார்க்கலடா. அடியாத மாடு படியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க அடிச்சதுனாலதான் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க. அண்ணன் தம்பி என் தம்பி பையன். அதனால அந்த அடிதான் சித்தப்பா இன்னைக்கு என்ன ஒரு அடியா மேல்படியா உயர்த்தி விட்டு. எனக்கு அந்த சொத்து வேண்டாம். அது ஏழை ஜனங்களுக்கே நாமளே கொடுத்துருவோம். எத்தனையோ ஏழை ஜனங்க படிக்காத குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. அந்த படிப்புக்காக நாம் அந்த செலவு பண்ணுவோம்.
எல்லா சொத்தையும் ஏழை மாணவர்களுக்கு, ஏழை கல்வி அரசினர் பள்ளிகளுக்கு, இந்த இயற்கை உபாதை இல்லாமல் அவஸ்தைப்படுறாங்க இல்லையா, அந்த அரசினர் பள்ளிகளுக்கு இலவசமாக நம்ம வந்து இந்த கழிவு கழிவறைகளை கட்டி கொடுத்து சித்தப்பா. ஏன்னா பசியை கூட தாங்கிடலாம் சித்தப்பா. ஆனால் பெரியப்பா, உண்மையை சொல்கிறேன், இயற்கை உபாதையை கழிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு கடையிலையும் ஒரு பப்ளிக் டாய்லெட்டு வச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் அரசியல்வாதிகளுக்கு நான் சொல்கிறேன், கடமைப்பட்டிருக்கேன். படிக்காத மேதை, படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு அப்படின்னு ஒரு பழைய பாட்டு இருக்குடா. என் குடும்பத்திலையும் படிக்காத மேதை, நீ எவ்வளவு பகுத்தறிவாளனா வளர்ந்துருக்க, பெருமையா இருக்குடா. நல்லது செய்யற குணமும் உனக்கு வந்திருக்க நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நல்லோர்கள் கெடுவதில்லை, நல்லதை செய்யுங்கள். நல்லவர்களுக்கு இந்த குறும்படம் ஒரு காணிக்கை. நன்றி. Performed by SKR and விடியல் ஞானி விநாயகமூர்த்தி.